ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 500 இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டெய்லி யூஸ்டு சென்டென்சஸில் நம்ம பார்ட் 8 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 7 வரைக்கும் நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம். வீடியோ பார்க்காதவங்க வீடியோ போய் பாருங்கள். ஒய் ஆர் யூ ஸ்பீக்கிங் ஒன்லி தமிழ்? நீ ஏன் தமிழ் மட்டும் பேசுகிறாய்? உனக்கு வேறு மொழி எதுவும் தெரியாதா? தமிழ் மட்டுமா தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம யாராவது ஒருத்தங்களை கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம்? இப்போ ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே தெரியும். அப்போ நம்ம கேட்கலாம், ஏன் உனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியுமா? நீ தமிழ் மட்டும்தான் பேசுவேன், இங்கிலீஷ் தெரியாதா? இங்கிலீஷ்லேயே பேசலாம் இல்லை. அவங்க அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் மட்டும்தானே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ ஒய் ஆர் யூ ஸ்பீக்கிங் ஒன்லி இன் தமிழ்? நீ ஏன் தமிழ் மட்டும் பேசுகிறாய்? ஐ டோன்ட் நோ எனி அதர் லாங்குவேஜஸ். அப்போ நம்ம சொல்லலாம், இல்லை எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், எனக்கு அதர் லாங்குவேஜஸ் எதுவும் தெரியாது. ஐ டோன்ட் நோ எனி அதர் லாங்குவேஜஸ். எனக்கு வேறு மொழிகள் எதுவும் தெரியாது. ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். எனக்கு ஆங்கிலம் தெரியாது, எனக்கு இங்கிலீஷும் தெரியாது. ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். இப்போ தமிழ் தெரியலாம், ஐ டோன்ட் நோ தமிழ். ஹிந்தி தெரியலாம், ஐ டோன்ட் நோ ஹிந்தி. எப்படி நம்ம சொல்லலாம்? ஒய் ஆர் யூ ஸ்பீக்கிங் ஒன்லி இன் தமிழ்? நீ ஏன் தமிழ் மட்டும் பேசுகிறாய்? ஒய் ஆர் யூ ஸ்பீக்கிங் ஒன்லி இன் தமிழ்? நீ ஏன் தமிழ் மட்டும் பேசுகிறாய்? ஐ டோன்ட் நோ எனி அதர் லாங்குவேஜஸ். எனக்கு வேறு மொழிகள் எதுவும் தெரியாது. எனக்கு வேறு மொழிகள் எதுவும் தெரியாது. ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ். எனக்கு ஆங்கிலம் தெரியாது. would you like come with me? நீங்கள் என்னுடன் வர விரும்புகிறீர்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், இப்போ நான் சூப்பர் மார்க்கெட் போகிறேன், சம்திங்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், நீங்கள் வரீங்களா? என் கூட வரீங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என் கூட வரலாம், நான் தனியாக தான் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். would you like come with me? நீங்கள் என்னுடன் வர விரும்புகிறீர்களா? would you like come with me? நீங்கள் என்னுடன் வர விரும்புகிறீர்களா? அப்போ நம்ம சொல்லலாம், why should I come with you? நான் ஏன் உன் கூட வரட்டும்? எனக்கு போக தெரியாதா என்ன? நான் ஏன் உன்னுடன் வர வேண்டும்? why should I come with you? நான் ஏன் உன்னுடன் வர வேண்டும்? எனக்கு வழி தெரியும், நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சில பேர் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க, why should I come with you? நான் ஏன் உன்னுடன் வர வேண்டும்? now leave immediately and come home. இப்போ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. now leave immediately and come home. இப்போ நீ அந்த இடத்த விட்டு கிளம்பி இப்போ வீட்டுக்கு வரையே என்ன? நவுனா இப்போது. லீவ் இம்மிடியட்லினா சீக்கிரம் வீட்டுக்கு வா. நவ் லீவ் இம்மிடியட்லி அண்டு கம் ஹோம். இப்போது உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. ஒய் ஷுட் ஐ கம்? நான் ஏன் வர வேண்டும்? நான் ஏன் எவ்வளோ சீக்கிரமாக வர வேண்டும்? ஏன்னா ரீசன் சொல்லுங்க சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஒய் ஷுட் ஐ கம்? நான் ஏன் வர வேண்டும்? ஒய் ஷுட் ஐ கம்? நான் ஏன் வர வேண்டும்? would you like come with me? நீங்கள் என்னுடன் வர விரும்புகிறீர்களா? would you like come with me? would you like come with me? நீங்கள் என்னுடன் வர விரும்புகிறீர்களா? why should I come with you? why should I come with you? நான் ஏன் உன்னுடன் வர வேண்டும்? why should I come with you? நான் ஏன் உன்னுடன் வர வேண்டும்? now leave immediately and come home. இப்போ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. இப்போ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. now leave immediately and come home. why should I come? நான் ஏன் வர வேண்டும்? why should I come? நான் ஏன் வர வேண்டும்? இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தால் எனக்கு கூட, எனக்கு கொஞ்சம் மணி ரொம்ப எமர்ஜென்சியாக தேவைப்படுது சொல்லிட்டு நம்ம ஹெல்ப்பு கேட்போம் இல்லைங்களா? எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும், உங்களிடம் பணம் இருந்தால் கொடுங்கள் சொல்லிட்டு. அப்போ நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்ட்டு, ஐ நீட் சம் மணி, இஃப் யூ ஹாவ் மணி கிவ் இட். உங்ககிட்ட எனக்கு கொஞ்சம் பணம், ஐ நீடுனா எனக்கு சம் மணி, எனக்கு கொஞ்சம் பணம் தேன்றும். அதாவது எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, உங்ககிட்ட இஃப் யூ ஹாவ் மணி, நீ வச்சுருந்தா என்கிட்ட கொடு, உங்ககிட்ட இருந்தால் அதாவது கொடுன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஐ நீடு சம் மணி, இஃப் யூ ஹாவ் மணி கிவ் இட். ஐ நீட் சம் மணி, இஃப் யூ ஹாவ் மணி கிவ் இட். இஃப் யூ ஹாவ் மணி கிவ் இட். எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும், உங்களிடம் பணம் இருந்தால் கொடுங்கள். ஐ நீட் சம் மணி, இஃப் யூ ஹாவ் மணி கிவ் இட். ஐ டோன்ட் ஹாவ் மணி, என்னிடம் பணம் இல்லைப்பா, என்கிட்டே காசு இல்லை, நானே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஐ டோன்ட் ஹாவ் மணி, என்கிட்ட எந்த ஒரு பணமும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம்.
ஐ டோன்ட் ஹாவ் மணி, என்னிடம் பணம் இல்லை. டோன்ட் பி எமோஷ்னல், உணர்ச்சி வசப்படாத. ஏன் இப்போ ரொம்ப டென்ஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லையா? ரொம்ப நீ உணர்ச்சி வசப்படாதப்பா, இவ்வளோ டென்ஷன் ஆகாது, இவ்வளோ எமோஷ்னல் வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லலாம். டோன்ட் பி எமோஷ்னல், உணர்ச்சி வசப்பட வேண்டாம். உணர்ச்சி வசப்பட வேண்டாம். டோன்ட் பி எமோஷ்னல். ரிப்பீட் ஒன்ஸ். ஐ நீட் சம் மணி, இஃப் யூ ஹாவ் மணி கிவ் இட். எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும், உங்களிடம் பணம் இருந்தால் கொடுங்கள். ஐ டோன்ட் ஹாவ் மணி, என்னிடம் பணம் இல்லை. டோன்ட் பி எமோஷ்னல், உணர்ச்சி வசப்பட வேண்டாம். டோன்ட் பி எமோஷ்னல், உணர்ச்சி வசப்பட வேண்டாம். ஆர் யூ குட் அட் குக்கிங்? நீங்கள் சமைப்பதில் வல்லவரா? உங்களுக்கு நல்லா குக் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்போம். ஆர் யூ குட் அட் குக்கிங்? உங்களுக்கு நல்லா சமைக்க வருமா? நீங்கள் நல்லா சமைப்பீங்களா? நீங்கள் சமைப்பதில் வல்லவரான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஆர் யூ குட் அட் குக்கிங்? நீங்கள் சமைப்பதில் வல்லவரா? ஐ காண்ட் கீப் கோயிங், என்னால் தொடர்ந்து செல்ல முடியாது. எனக்கு நல்லா குக் பண்ண தெரியும், பட் என்னால் தொடர்ந்து அது பின்னாடி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ காண்ட் கீப் கோயிங், என்னால் தொடர்ந்து செல்ல முடியாது. என்னால் தொடர்ந்து செல்ல முடியாது. ஐ காண்ட் கீப் கோயிங், அதாவது ஐ கேனாட் கீப் கோயிங் கூட சொல்லலாம். ஐ காண்ட் கீப் கோயிங், என்னால் தொடர்ந்து செல்ல முடியாது. ஷி ஹேஸ் பின் சிக் ஃபார் எ வீக். அவள் ஒரு வாரமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். அவளுக்கு 1 வீக்காக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறா. என்னாச்சுன்னு தெரில, ரொம்ப ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஷி ஹேஸ் பின் சிக் ஃபார் எ வீக். அவள் ஒரு வாரமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். ஷி ஹேஸ் பின் சிக் ஃபார் எ வீக். அவளுக்கு ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணுறா, ரொம்ப சிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆர் யூ குட் அட் குக்கிங்? நீங்கள் சமைப்பதில் வல்லவரா? ஐ காண்ட் கீப் கோயிங், என்னால் தொடர்ந்து செல்ல முடியாது. ஷி ஹேஸ் பின் சிக் ஃபார் எ வீக். அவள் ஒரு வாரமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். ஐ திங்க் ஐ ஷுட் கோ அவுட் ஃபார் எ வீக். நான் ஒரு வாரம் வெளியே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். எங்கேயாவது நான் போயிட்டு ஒரு 1 வீக் வெளியில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? நான் ஒரு வாரம் வெளியே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஷுட் கோ அவுட் ஃபார் எ வீக். நான் ஒரு வாரம் வெளியே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அதாவது ஐ திங்க் ஐ ஷுட் கோ அவுட் ஃபார் எ வீக். நான் ஒரு வாரம் வெளியே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஹாவ் டு வாக் எ லாங் வே. வெகு தூரம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ரொம்ப தூரம் நடந்து போகணும், கொஞ்சம் லாங் வே நடந்து போகணும், வாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ திங்க் ஐ ஹாவ் டு வாக் எ லாங் வே. வெகு தூரம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வெகு தூரம் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன். கொஞ்சம் நடந்தால் பெட்டராக இருக்கும், அந்த ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ திங்க் ஐ ஹாவ் டு வாக் எ லாங் வே. வெகு தூரம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஐ ஃபீல் லைக் கோயிங் அவுட்னா வெளியே செல்வது போல் உணர்கிறேன். நான் வெளியே செல்வது போல் உணர்கிறேன். அதாவது நான் ரொம்ப தூரம் வெளியில் போகிற மாரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஆனால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாரி நான் நடந்து போகிற மாரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லலாம். ஐ ஃபீல் லைக் கோயிங் அவுட். நான் வெளியே செல்வது போல் உணர்கிறேன். அதாவது வெகு தூரம் நடந்துச்சுன்னா நான் எங்கேயோ வெளியில் போயிட்டு வர மாரி ஒரு ஃபீல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ திங்க் ஐ ஹாவ் டு வாக் எ லாங் வே. வெகு தூரம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஐ ஃபீல் லைக் கோயிங் அவுட். நான் வெளியே செல்வது போல் உணர்கிறேன். நான் வெளியே செல்வது போல் உணர்கிறேன். ஐ திங்க் ஐ ஷுட் கோ அவுட் ஃபார் எ வீக். ஐ திங்க் ஐ ஷுட் கோ அவுட் ஃபார் எ வீக். நான் ஒரு வாரம் வெளியே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஹாவ் டு வாக் எ லாங் வே. வெகு தூரம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஹாவ் டு வாக் எ லாங் வே. வெகு தூரம் நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஐ ஃபீல் லைக் கோயிங் அவுட். நான் வெளியே செல்வது போல் உணர்கிறேன். ஐ ஃபீல் லைக் கோயிங் அவுட். நான் வெளியே செல்வது போல் உணர்கிறேன். இட் சவுண்ட்ஸ் லைக் சம்ஒன்ஸ் ஆங்க்ரி.
யாரோ கோபப்படுவது போல் தெரிகிறது. இந்த சவுண்ட்ஸ் பார்த்தா யாரோ கோவப்படுற மாரி தெரியுது. யாரு கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ யாராவது சவுண்ட்ஸாக ஒரு பக்கத்தில் பேசினாங்கன்னா, அப்போ கோவப்பட்டாங்கன்னா, நமக்கு யாரோ ஒருத்தங்க கோவப்படுறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இட் சவுண்ட்ஸ் லைக் சம்மோன்ஸ் ஆக்ரி. யாரோ கோபப்படுவது போல் தெரிகிறது. இட் சவுண்ட்ஸ் லைக் சம்மோன் இஸ் ஆங்க்ரி. யாரோ கோபப்படுவது போல் தெரிகிறது. ஐ டிட் நாட் ஹியர் எனி சச் நாய்ஸ். எனக்கு அப்படி எந்த சத்தமும் கேட்கவில்லை. என் காதுக்கு எந்த ஒரு சத்தமும் எனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஐ டிடன்ட் ஹியர் எனி சச் நாய்ஸ். எனக்கு அப்படி எந்த சத்தமும் கேட்கவில்லை. எனக்கு அப்படி ஒரு சத்தம் எதுவுமே கேட்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறச்ச நம்ம அப்போது ஐ டிடன்ட் ஹியர் எனி சச் நாய்ஸ். அது சச்னா அது போன்ற எந்த ஒரு சத்தமும் எனக்கு கேட்கலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ டிடன்ட் ஹியர் எனி சச் நாய்ஸ். எனக்கு அப்படி எந்த சத்தமும் கேட்கவில்லை. லிசன் கேர்ஃபுல்லி. கவனமாக கேளுங்கள். கொஞ்சம் நீங்கள் கவனமாக கேளுங்களா, நல்லா கேட்குது பாருங்களா, எனக்கு அந்த சவுண்ட்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். லிசன் கேர்ஃபுல்லி. கவனமாக கேளுங்கள். கொஞ்சம் கவனமாக கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்வோம். ஐ ஆல்சோ கோப் டு சே சம்திங். ஏதோ சொல்கிற நானும் நம்புகிறேன். ஓகே, நீங்கள் சொல்கிறீங்கன்னு நானும் நம்புறேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏதோ சொல்கிற நானும் நம்புகிறேன். ஐ ஆல்சோ கோப் டு சே சம்திங். ஐ ஆல்சோ கோப் டு சே சம்திங். ஏதோ சொல்கிற நானும் நம்புகிறேன். இட் சவுண்ட்ஸ் லைக் சம்மோன் இஸ் ஆங்க்ரி. ஏதோ கோபப்படுவது போல் தெரிகிறது. ஐ டிட் நாட் ஹியர் எனி சச் நாய்ஸ். எனக்கு அப்படி எந்த சத்தமும் கேட்கவில்லை. ஐ டிடன்ட் ஹியர் எனி சச் நாய்ஸ். எனக்கு அப்படி எந்த சத்தமும் கேட்கவில்லை. லிசன் கேர்ஃபுல்லி. கவனமாக கேளுங்கள். லிசன் கேர்ஃபுல்லி. கவனமாக கேளுங்கள். அதாவது இந்த சத்தத்தை கவனமாக கேளுங்கள். ஐ ஆல்சோ கோப் டு சே சம்திங். ஏதோ சொல்கிறேன் நானும் நம்புகிறேன். ஐ ஆல்சோ கோப் டு சே சம்திங். ஏதோ சொல்கிறேன் நானும் நம்புகிறேன். இட் சவுண்ட்ஸ் லைக் சம்மோன் இஸ் ஆங்க்ரி. ஏதோ யாரோ கோபப்படுவது போல் தெரிகிறது. ஐ டிடன்ட் ஹியர் எனி சச் நாய்ஸ். எனக்கு அப்படி எந்த சத்தமும் கேட்கவில்லை. லிசன் கேர்ஃபுல்லி. கவனமாக கேளுங்க. ஐ ஆல்சோ கோப் டு சே சம்திங். ஏதோ சொல்கிறேன் நானும் நம்புகிறேன். லிசன் கேர்ஃபுல்லி. கவனமாக கேளுங்க. ஐ ஆல்சோ கோப் டு சே சம்திங். ஏதோ சொல்கிறேன் நானும் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.